எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. And we're going to Bali. I'm so excited because இது வந்து officially என்னோட birthday trip. And Raghav is like witness. I'm literally like quoting him. He said that this has been the most chillest I've been through packing or getting ready or like அந்த அந்த ஒரு ஒரு எங்க அம்மா சொல்லுவாங்க, பிரயாணம் இருக்கு பிரயாணம் இருக்கு பிரயாணம் இருக்கு, பார்த்து சாப்பிடு, பிரயாணம் இருக்கு சீக்கிரம் தூங்கு, பிரயாணம் இருக்கு வெளில போகாத. அந்த மாதிரி ஒரு ஜேர்னி வரப்போகுது, எங்கேயாவது நம்ம போறோம். அந்த டிராவல் பிளான்ஸ் when we're heading towards it itself, நான் வந்து ரொம்ப ஒர்க் அப் ஆயிடுவேன். எப்போ பார்த்தாலும் ஐயோ இது இருக்கா அது இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு ஓவரா பேக் பண்ணி இந்த லைக் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த தடவை பாலி போறோங்கிறது கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஹிட்டே ஆகல. But then I was just like, it's okay, எல்லாம் பார்த்துக்கலாம். Maybe because we travel quite frequently. Ladies and gentlemen, this is pre-boarding announcement for AirAsia flight. Not our flight. From Chennai to Bangkok. ஸோ மேபி பிகாஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ட்ரிப்பில் ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிருக்கோம். அது மறந்துட்டு போனால் கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி தைரியம் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அவர் எசென்ஷியல்ஸ், எங்களோட சாப்பாடு கிட்ட இருக்குது, வி ஹாவ் அவர் மெடிசின்ஸ், வி ஹாவ் சம் க்ளோத்ஸ் டு வேர். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி சார்ட்டட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ மிட் நைட் ஃப்ளைட். லைக் எங்கள் ஃப்ளைட் வந்து 1 மணிக்கு. அதனால் இப்போ வந்து டைம் அரௌண்ட் 11 o'clock and செம்மையாக தூக்கம் வருது. we're so early to the airportல. ஏன் சேஃபா இல்லாட்டி 1 டே கிடைச்சிருக்காதுல்ல. ஓ, இங்கே வந்து எங்களுக்கு வந்து சீட்டு வேற மாற்றி நல்ல லெக் ரூம் நிறைய இருக்கிற சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உயரமான புருஷன் வச்சுருக்கும் போது தட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்டபுள் ஆக்சுவலி. ஒரு ஃபியூ இன்ச்சஸ் வில் ஆக்சுவலி மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ வி ஆர் ஹாப்பி வி காட் தேட். அண்ட் இங்கே வந்து ஒரு நல்ல சீட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஆக்சுவலி டிவி, அந்த டிவியில் பாட்டு வருது, லைக் இசை அருவி போட்டிருக்காங்க. ஸோ பாட்டு வருது அண்ட் நான் சத்தம் வராதுன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்தோன்னா ஒரு மாதிரி வால்யூமும் கேட்குது. ஸோ அதனால ஒரு நல்ல சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஓகே. So I've landed in Singapore airport and check out this bathroom. Like Singapore airport ஃபுல்லாகவே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும்னு தெரியும், பட் பாத்ரூம்லாம் இன்னும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக் இன் சிங்கப்பூர் அகேன் டிரான்சிட்காக. இப்போ எங்களோட டிரான்சிட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் 2 hours, which may seem like a long time, but சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இட்ஸ் ஆக்சுவலி a குட்டி டைம் பிகாஸ் கொஞ்சம் இட்ஸ் an airport where you're capable of getting lost. ஸோ அதனால ஃபோக்கஸ்டாக அண்ட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காகவே இருக்கும் பிகாஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம், இதை பார்க்கலாம், இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்லாம் தோணும். அப்படிலாம் உட்காந்துட்டோன்னா மேபி மாட்டிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கேட் C24. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு முதல்ல அதுக்கு பக்கத்தில் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் we can be a little relieved and continue admiring the beauty of Singapore airport. ஃபஸ்ட்டு போன பாத்ரூமே பயங்கரமாக இருந்ததுங்க. வெரி க்ளீன் அண்ட் மோர் தென் தட் இட் வாஸ் லைக் அ வெரி ஏஸ்தட்டிக் பாத்ரூம். ஸோ தட் வாஸ் நைஸ். அண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் சிங்கப்பூர் வரோம். ஐம் நாட் வெரி ஷுர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் கூட when we travel, of course அது சிங்கப்பூரில் தான் டிரான்சிட் ஆகும். But in the தடவை we traveled through this airline called Scoot, which was awesome. It's again a budget airline. I love traveling in budget airlines because I somehow feel like I'm so smart. நான் நிறைய காசு சேர்த்து வச்சிட்டேன். ஒரு குட்டி ஜேர்னிக்கு வந்து நான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும் பட்ஜெட் ஏர்லைன்ஸ் சூஸ் பண்ணும்போது. ஆனால் இந்த Scoot was actually really good and the staff in Chennai airport were so friendly. Suppose நீங்கள் இந்த vlog பார்க்குறீங்கன்னா please know that I genuinely from the bottom of my heart admire your service. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ளைட் ஜேர்னி. ஆக்சுவலி ஃபுல்லாகவே தூங்கிட்டேன், 1 மணி ஃப்ளைட்டு. ஸோ போய் உட்காந்து டேக் ஆஃப் ஆகி உங்களுக்கு ஒரு கிளிப் ஷூட் பண்ணல, அப்போ தூங்கினேன். திரும்ப எழுந்து லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கிளிப் ஷூட் பண்ணல, அப்போ தான் எழுந்தேன். ஸோ நல்ல தூக்கம். இட் வாஸ் குட். அண்ட் இப்போ Raghav is kind of like checking out where our gate is.
நாங்கள் வந்து அந்த கேட்டுக்கு போய் உட்காந்துக்க போகிறோம். Popcorn. And what makes it more special? It's OC popcorn. Sample popcorn. Huh? Sample popcorn. Okay. Sample popcorn. But நாங்கள் இது அந்த பர்பஸ்க்காக எடுத்துக்கல, சும்மா பாப்கார்ன் எடுத்துக்கிட்டோம். Cheers. Pezzo. இது வந்து ஆக்சுவலி ஒரு ரிச்சுவல் மாதிரி இருந்தது, பட் இப்போ இந்த ரிச்சுவலை நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம். பிகாஸ் ஃபார் 2 reasons. Number 1, காலங்காத்தால பீட்சா சாப்பிட வேண்டாம். பிகாஸ் இட் கேன் கைண்ட் ஆஃப் லைக் Screw up your gut. kind of mess up with your gut, as well as உங்களுக்கு throughout the day you will start having cravings. இதெல்லாம் வந்துட்டு I was quite ignorant about these statements. முன்னாடியெல்லாம் இப்படி சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாழறதே சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிற அப்படிதாங்க சொல்லுவாங்க. கரெக்ட். அப்படி சும்மா நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், உன்னை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என்னையும் சாப்பிட வச்சிருவாங்க. No, but I'm glad I enjoyed that time as well. No regrets. But the earlier you realize that இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது, it's better for us. இதான் அந்த பாப்கார்ன் கடை. இதோ இங்கே தான் இருந்தது சாம்பிள். இன்னொன்று தூக்கிட்டார். 2 தூக்கினீங்களா 1 தூக்கினீங்களா? வெரி குட். ஐவ் ட்ரெயின் மை ஹஸ்பண்ட் வெல். மறுபடியும் 2 சாம்பிள் தூக்கிட்டார். ஸோ நாங்கள் வந்து we've been off Maida for a while. Illa Raghav? Yeah, we've been off Maida for a while. It's been 2 weeks. And I mean, plain Maida. We still eat bread in the morning along with eggs. So, but that's still like, in the whole wheat bread in Haidi. Yeah, so it's at least a little more convincing for the mind and the heart. But plain Maida சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, and we don't want to get involved in that. And we'll try to push it as much as we can, even throughout this trip. So, முன்னெல்லாம் ஹாலிடேக்கு வந்தேன்னா I'll kind of like freak out with food. And I'll be like, oh my god, இந்த கண்ட்ரிக்கு நம்ம திரும்ப எப்போ வருவோம், நம்ம எப்போ இதெல்லாம் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிடணுன்ட்டு. பட் அந்த மைண்ட் செட்டும் இந்த ட்ரிப்பில் கொஞ்சம் மாறி இருக்கு. Because I feel like more than those memories, my health and myself, I'm more important. So adanala we'll try to see. Of course, it's easier to talk now because I'm still not in that place and edhu an attempt pandradhukku illa. But anga pogumbodhu maybe things can change, and never say never. So adanala இப்போதைக்கு one tiny little step that we both are so proud of is saying no to Pezzo. Because அது கண்டிப்பா would have been a yes. Because we would have been like, oh my god, it's our holiday tradition, come let's go eat at Pezzo. But அது பண்ணல, அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ we're just again continuing our walk towards our gate. 2 ரீசன் சொன்னேன்ல, இன்னொரு ரீசன் சொல்ல மறந்துட்டேன். விலை ஏற்றிட்டாங்க பெட்ஸோவில். முன்னெல்லாம் அங்கே எப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்லைஸ் வாங்குனீங்கன்னா விலை அதிகம், ஆனால் ஒரு 2-3 ஸ்லைஸ் காம்போஸாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காம்போவாக நாங்கள் 3 ஸ்லைஸ் வாங்கும்போது எங்களுக்கு ஞாபகம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 5.5 இல்லைன்னா $5 அவ்வளோதான் இருந்தது. இப்போ எப்படிதான் நீங்கள் காம்போ பண்ணாலும் அது வந்து ஒரு $6 ஆகுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் வேணான்னு டிசைட் பண்ணதுக்கு. So cute, ராகவ். பெருசா வெட்டி வீராப்பு, நீ முன்னாடி போய் புடின்னு. பட் பயந்துட்டியா? நீ விட்டுருவேன்னு தோணித்து, என்ன வந்து இடிக்கணும்னு தோணிட்டா? அதான் டெக்னிக்கலி எஸ். எங்க போறோம்? காலி போறோம். எதுக்கு போறோம்? அச்சோட பர்த்டேக்கு போறோம். பாலிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து வீசா அரைவல். ஸோ அதனால அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். நான் இது வரைக்கும் வீசா ஆன் அரைவலில் வந்ததே கிடையாது. ஸோ எனக்கு சுத்தமாக தெரியாது அது எப்படின்ட்டு. போயிட்டு வரட்டா? யா
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ்ரூம்குள்ளே போனேங்க. க்யூ அவ்வளோ லாங்காக இருந்தது. சரின்னு வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாஷ்ரூம் பார்த்துட்டேன். ஐ வில் ஃபினிஷ் மை பிஸ்னஸ் அண்ட் கம் மீட் யூ. என்னடா என் ஃபேஸை வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சே பேசுகிறேனேன்னு நினைக்காதீங்க. என் மைக்கை வந்து சென்னையிலே விட்டேன். ஆக்சுவலி டிட் ஆன் பர்பஸ் பிகாஸ் நான் வியட்நாம் போகும்போது ஐ கேரிட் மை மைக் வித் மீ and I damaged it. So I didn't want to do that again. So please bear with me in the travel vlog full-ஆவே நீங்கள் அதே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் பார்ப்பீங்க. But I wanted to give you guys a quick tip about bathrooms in the airport. So generally flightலேருந்து இறங்கின உடனே because we're in the AC for so long and for so many other reasons we might want to use the washroom. அப்போது லேண்ட் ஆன உடனே நம்ம ஏரோ பிரிட்ஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற முதல் டாய்லெட்டுக்கு போகணுன்றது will be like the natural thought, and that will be the same for everybody, and sometimes that one toilet can get really crowded. So அப்போது you don't have to like waste your time and stand in that queue. You can actually start walking out because நீங்கள் இமிக்ரேஷன் கேட் கிட்டயோ இல்லை எங்கே நீங்கள் அடுத்ததாக போய் க்யூ அப் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி the chances of you finding another toilet is very high. For example, பாலியில் நாங்கள் கேட்லேருந்து வந்ததும் I found one toilet which was very crowded. I decided not waste my time and I got out of it. அதுக்கப்புறம் I saw 3 more bathrooms. So that's an airport tip. இப்போ Raghav's trying to figure out how to get our visa. ஸோ நாங்கள் வந்ததும் இங்கே இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டீஸ் இருந்தது with like QR codes. So this is like some health declaration form which is like a rule in Bali. So அதனால வந்ததும் they have so many standees which actually is the reason it caught our eye. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி நம்ம ஃபோனில் இருக்கிற கியூஆர் ஸ்கேனரை வச்சு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ஃபார்ம் தான், ஜஸ்ட் உங்களோட நேம், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ளஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஃபீவர், காஃப் அந்த மாதிரி இருக்கா, நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ் விசிட் பண்ணீங்கன்னு எல்லாம் ஃபில் பண்ணால் குயிக்காக யூ கேன் சப்மிட் இட் அண்ட் தென் மூவ் ஆன். லெட் மீ ஷோ யூ தேர் சம் பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் ஹியர். What a tourist friendly airport. Visa on arrival ஒன்றுமே இல்லைங்க. போனோம், பைசா கட்டணும். இட் காஸ்டட் us $68 for both of us. அமெரிக்கன் டாலர்ஸில் பே பண்ணோம். ஸோ இட் காஸ்டட் தட் ஃபார் போத் ஆஃப் அஸ். பே பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டருக்கு போனோம். அங்கே பாஸ்போர்ட் செக்குன்னு இருந்தது. ஒரு குட்டி ஸ்டாம்ப் மாதிரி அந்த பாஸ்போர்ட்டில் ஒட்டிட்டாங்க which is like valid for 30 days. ஸோ ஸ்டே பர்மிட் அதுக்கு பேர். அதை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வெளில வந்தோம். our luggage was already spinning around in the conveyor belt. I'm sure நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you know that I've had some pretty rough experiences with my luggage when I board flights. ஸோ அதனால எப்பவுமே இறங்கினதுக்கப்புறம் in the bottom of my stomach I'll have this really funny feeling like ஐயோ என் luggage வந்துடணும், especially when I'm in a completely different country. But எல்லாமே வந்தாச்சு. The luggage is here and now we're just going to exit the airport and then our adventure begins. Spoke too soon. இங்கே ஏதோ கஸ்டம்ஸ் டெக்ளரேஷன் எல்லாரும் பண்ணும் போல இருக்கு. Raghav is on it. ஸோ வந்தாச்சுங்க. we're in செமினாயக் தெரியல எனக்கு எக்ஸாக்டா. பட் பாலியில் இட்ஸ் a beautiful beach resort. It's called Alila and ரொம்ப அழகா இருக்கு. We got an ocean view room. So of course, as always, this holiday is also planned by Pick Your Trail and they've done such a fabulous job. வந்த உடனே they gave me like a cake. It says welcome to Bali from Pick Your Trail. ரொம்ப நல்லா இருக்கு. The room is also really nice. Maybe நான் உங்களுக்கு ஒரு quick room tour காட்டுறேன். Bali is such a vibe. It's like an elevated Goa மாதிரி. சென்னையிலேயே one of my most favorite cities is Goa. நான் மேக்ஸிமம் ரீவிசிட் பண்ணும். தட்ஸ் மை ஹஸ்பண்ட் ஓப்பனிங் த சூட்கேஸ். நான் மேக்ஸிமம் ரீவிசிட் பண்ணணும்னு எப்போவுமே நினைக்கிற ஒரு சிட்டினா இட் ஹேஸ் டு பி கோவா. ஸோ திஸ் இஸ் லைக் an elevated Goa that's like so good. First impression has been an amazing impression. எங்களை பிக்கப் பண்ண வந்தவர் கூட செம்ம எந்தூசியாஸ்டிக்கா எங்களுக்காக நாங்கள் எங்கே போனாலும் ஐ திங்க் பிக் யோர் ட்ரெயில் ஹேஸ் தட் யூனோ கஸ்டமர் சர்வீஸ் டு another level. பிகாஸ் வந்த உடனே அவர் காயத்ரி மந்திரம்லாம் போட்டு ஒரே ஹிந்தி சாங்ஸ், இந்தியன் சாங்ஸாக போட்டு எங்கள் வைபையே செட் பண்ணிட்டாரு.
And yeah, let me first show you the room. So that's the door to our room. You have the mini bar here. இங்க வந்து டீ காஃபி ஸ்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. And then இங்க this is like a living room setup where they gave us some snacks to eat and some fruits and all. That's so sweet of them. This is our bed. இங்க backpacks இங்க இருக்கு. This is the beautiful balcony. We have a swimming pool as well as an ocean view. Can you hear the waves? I don't know, but அந்த சத்தமே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. இங்கேயும் வந்து ஒரு பெரிய சோஃபா மாதிரி இருக்கு, and there's also a single chair. And அங்க வந்து ஸ்விம்மிங்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் if you want to dry your clothes, there's provision for that as well. It's a beautiful balcony. We're waiting for the sunset because இங்க sunset ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க. And இங்க வந்தீங்கன்னா this is kind of like the vanity section. இங்க they have all the usual கொடுக்கிற dental kit, shower cap, comb, shaving kit. And இங்க வந்து sunscreen, அது insect repellent spray எல்லாம் கொடுத்திருக்காங்க. This is like cotton pad and cotton buds. There's some tissue here, a mirror here, and then some water, towels, you know, shampoo, body lotion, எல்லாம் இருக்கு. This is our bathtub. Also has a view that's like been protected for to save our dignity. But inge vande there's a bathtub and also like a shower head, a rain shower if we want to use that. And then this is our suitcase that my husband has so sweetly opened up. And then inge vande bathrobe irukku, iron board irukku. And this is like a dual sink, which is awesome. It's always been a dream of mine to have like 2 sinks in the house. So Raghav and I can like, I don't know, it's just like a dream. Let's see, we'll get there. But for now, we have a hotel room with both. And anga ninga eppadi or vanity section pathinglo, ade madri. Again, this is also awesome because both of us can get ready individually, independently, whatever. And this is the toilet where you can do your business in peace. And it comes with a door. So yeah, that's my husband eating banana. Do you like the room? Amazing, such a beautiful room. Bali is a vibe. Honestly, first impression of Bali is awesome. I don't know in the vlog la என்னெல்லாம் இருக்கு எவ்வளோ நான் காமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. Maybe it's going to be the shortest vlog of my YouTube journey itself. But I think I want to end this here because if I'm going to go take a shower and change and wear new clothes, and then I want to start a new vlog after that. So thank you so much இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. Virtual hugs to all of you, and I hope you enjoyed this vlog, and see you soon with more Bali memories. Thank you all. Thank you so much. Thank you, Santosh, and thank you, Pick Your Trail. Thank you.